Hi friends, welcome back to Birlas Parvai. நம்மளோட சேனல்ல டேபிள்ல உட்கார்ந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல நம்ம விஜய் ப்ரோவும் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கும் நம்ம எபிசோட்ல அவர் இருக்காரு. ஸோ நம்ம இந்த மாதிரியான எபிசோட்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற நேம் என்ன அப்படின்னா வீல்ஸ் ஆன் டேபிள் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இந்த நேம்ல நம்மளோட சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டும் இருக்கும். இதில் நிறையா விஷயங்கள் நம்ம டேபிளில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது போக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ சேனலில் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எப்படி இருக்குது, இதில் என்ன கலர் மாற்றலாம் அப்படின்னா என்ன கலர் மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரைட். ஸோ இந்த எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து காரோட கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ப்ரோ தான் நமக்கு வந்து பையிங் சப்போர்ட் எல்லாமே வந்து பண்ணுறாரு. இப்போ நமக்கு அதிகமாக கேட்கப்படுற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட கால் பண்ணுறவங்க வந்து பிராண்டை வச்சு இந்த பிராண்டுக்கும் மெயின்டெனன்ஸ் டிஃபர் ஆகுமா, எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரெகுலராக கேட்குறாங்க. அப்போ ரொம்ப ஓப்பனாக எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் இப்போது நம்ம இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிராண்ட் வைஸாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும். அதாவது ஒரு 5 வருஷம் ஒரு காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அந்த காரை நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகும் இந்தந்த பிராண்டில் அப்படிங்கிறது தான் வீடியோஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம எந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீமியம் ஹேட்ச்பேக். ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னா இப்போ இருக்கிறதுலே ஹேட்ச்பேக்லேயே கடைசி ஹேட்ச்பேக் செக்மெண்ட் அதுதான். ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னா பலினோ, நம்ம கிளான்ஸா, ஹோண்டா i20, ஹோண்டா ஜாஸ், போலோ, இந்த செக்மெண்ட் தான். ஓகே. ஸோ எதனால் இந்த செக்மெண்ட் இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக சேல் ஆகிற செக்மெண்ட்டும் அதுதான். நமக்கு வந்து கன்சல்டிங்கில் வர்ற அதிகமான கால்ஸுமே வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு தான் நமக்கு அதிகமாக வருது. ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூ பையர் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட்ச்பேக் தான் பார்ப்பாங்க. அதுவும் இதுக்கு போகிறாங்க. அதே மாதிரி யூஸ்டுலேயும் இதான் போகிறாங்க. கரெக்ட். ஸோ நம்ம யூஸ்டு கார் வாங்குறவங்களுக்கும் நம்ம டேட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக வாங்குறவங்களுக்கும் இருக்கும், வாங்கினவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இதை எப்படி நம்ம அரைவ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் நான் சொல்லிடுறோம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months இதில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய ஷோரூம்ஸும் சரி, சர்வீஸ் சென்டர்ஸையும் கான்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ண டேட்டா, அது போக மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்கிற ஆட்டோமொபைல் மேகசின்ஸில் இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் குமுலேட்டிவாக உங்களுக்கு இதை வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இன்கேஸ் இதில் வந்து ஸ்லைட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கார்ஸோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னா, இந்த BS6 ஆனதுக்கப்புறமா வந்த கார்ஸை வந்து நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக. சரியா? இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம உள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இப்போ நம்ம அந்த BS6 சொன்னால தான் 2020 கிட்டத்தட்ட நம்ம 2020 இருக்கிற கார்ஸை பார்க்குறோம். இதில் வந்து சில பிராண்ட்ஸ் வெளில போயிருக்கு, சில மாடல்ஸும் இப்போ வெளில போயிருக்கு. பிராண்டுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபோர்டு சொல்லலாம், மாடல்ஸ்னு எடுத்துகிட்டா இப்போ போலோ வந்து இல்லை, volkswagen போலோ. ஸோ நம்ம ஆனால் அதோட டேட்டாஸும் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இது எல்லாமே ஹையஸ்ட்டாக ஹாட் செல்லிங்காக இருந்த ஒன்று. ஓகே. அதே மாதிரி யூஸ்டு கார்லேயும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆமாம். ஃபோர்டு அப்படின்னு எடுத்தோம்னா ஃபிகோ வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்டு கார் வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். போலோ அது மாதிரி போலோ வந்து இப்போ இன்னும் கிரேஸ் அதிகமாக இன்னும் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. யூஸ்டு கார் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் டேட்டாலாம் தெரியணும் அப்படின்னு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம இதில் என்னென்ன விஷயங்களை இந்த மெயின்டெனன்ஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட இந்த அனாலிசிஸில் வந்து உங்களோட ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் மெயினாக நம்ம வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ அதாவது இப்போ நீங்கள் எவ்ரி 6 months ஒருக்க மேபி நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணலாம், ஏர் ஃபில்டர் மாற்றலாம், ஆயில் ஃபில்டர் மாற்றலாம், ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கலாம். இந்த மாதிரி ரொட்டீனல் மெயின்டெனன்ஸை பற்றி மட்டுமே இந்த காஸ்ட் அனாலிசிஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆக்சிடென்டல் கவரேஜ் வந்து உள்ளே வரலை, வியர் அண்ட் டியரில் இருக்கிற விஷயங்கள் வந்து உள்ளே வரலை. அது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு காருக்கும் மாறும், நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது மாறும். அப்போ இது வந்து ஒரு ஜெனரிக்கான ஒரு டேட்டா. ஓகே, இதை வச்சு இந்த டேட்டா இந்த இப்போ நம்ம சொல்ல போகிற ஃபிகர் வரப்போகுது அப்படின்னு
பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பேர் பார்ட்ஸு, இன்னொன்று ஜென்ரல் சர்வீஸு, லேபர், ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்ல போகிறோம். கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்கலாம்? ஓகே, இப்போ இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுசுகி பலினோ எடுத்துக்கலாம். பலினோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது 60,000 கிலோமீட்டருக்கு 32,568 ருபீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதாவது ஒரு 60,000 கிலோமீட்டர் 5 வருஷத்தில் ஓட்டுறோம் அப்படின்னா அது முடிக்கும் போது நீங்கள் 32,500 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க உங்களோட ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்க்கு. ஓகே, இன்கேஸ் நடுவில் உங்களுக்கு கிளச் பிளேட் போயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இன்க்ளூட் ஆகலை. அப்போ நீங்கள் இதை நம்ம அப்படியே வந்து 60,000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு 0.54 ருபீஸ் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணணும். ஓகே, இது இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ஒரு கார் எடுத்தோம் அப்படின்னா ஃபோர்டோட ஃபிகோ எடுத்துக்கலாம். ஸோ இது யூஸ்டு காரில் நமக்கு நிறையா வந்துட்டு இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு 24,100 ருபீஸ் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆகுது. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 0.4 ருபீஸ் வந்து உங்களுக்கு செலவாகுது. இப்போ நம்ம முதல் பார்த்தது மாருதி பலினோ, அதை விட இதுல வந்து உங்களுக்கு கம்மியா தான் வந்து உங்களுக்கு ஆயிருக்கு. ஆனா நம்ம வெளியில பேசும்போது வட்டார வழக்குன்னு சொல்லுவோம்ல, ஃபோர்டுனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். பட் இந்த மாதிரி அனாலிசிஸ் பார்க்கும்போது தான் நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் வந்து வெளியில வருது. அதுமே நாங்கள் ஃபோர்டில் இன்டெப்த்தாக பார்க்குறப்போ ஃபோர்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்லியாக இருக்குது, ஆனால் லேபர் கம்மியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சர்டைன் சர்வீஸ் உங்களுக்கு 3rd 4th சர்வீஸ்க்கு அப்புறம்லாம் ஃப்ளாட்டாக வந்து லேபர் காஸ்ட்டுங்கிறது ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க. மற்ற பிராண்ட்லாம் வந்து நம்ம பண்ணுற அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி லேபர் காஸ்ட் ஜம்ப் ஆகும், ஆனால் ஃப்ளாட்டாக வச்சுருக்கிறதுனால நல்லா லோவாகவே இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து நம்ம பார்க்குற காரு அடுத்து டாடா அல்ட்ராஸ். ஓகே, டாடா அல்ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33,600 ருபீஸ். இதை நம்ம 60,000 கிலோமீட்டர்ஸில் பார்த்தோம்னா நமக்கு 0.56 ருபீஸ் ஆகுது. ஸோ அடுத்து வந்து ஹோண்டாவோட ஜாஸ் இப்போ மார்க்கெட்டில் இல்லை, பட் இருந்தாலும் யூஸ்டு காரில் நிறையா இது சுற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ஆக போகிற செலவு என்ன அப்படின்னா 34,500 ரூபாய் வந்து 60,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுவீங்க. அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு 0.57 ருபீஸ் வந்து உங்களுக்கு செலவாகுது. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து ஹுண்டாய் i20. ஹுண்டாய் i20 வந்து 26,900 ருபீஸ். இதை நம்ம வந்து 60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா 0.44 ருபீஸ் பெர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ இப்போ அகைன் ஹுண்டாயும் மாருதியும் மறுபடியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மாருதியை விட ஹுண்டாய் வந்து சீப் மெயின்டெனன்ஸ் வந்து இருக்கு. பட் நம்ம வெளியில பேசுறது வந்து ஆக்சுவலா ஆப்போசிட்டா நம்ம பேசுவோம். ஸோ அடுத்தது டொயோட்டா. ஸோ டொயோட்டாவோட கிளான்ஸா, ஸோ அது மாருதியோட பலினோட அப்படியே ஒரு ரீபேட்சான ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 29,400 ருபீஸ் ஆகுது 60,000 கிலோமீட்டருக்கு. அப்போ ஒரு 0.49 ருபீஸ் பெர் கிலோமீட்டருக்கு நம்ம செலவு பண்றோம், விச் இஸ் அகைன் மாருதியோட உங்களோட மெயின்டெனன்ஸ் ஒரு 5 பைசே வந்து டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு ஆக்சுவலா டொயோட்டா. யா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜெர்மன் பிராண்டான மெயின்டெனன்ஸ் அதிகம்னு சொல்லப்படுற ஒரு பிராண்டு volkswagen போலோ பார்க்குறோம். இது வந்து 37,200 ருபீஸ் ஆகுது. இதில் வந்து ஆக்சுவலாக 2 இன்ஜின் இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து 1 லிட்டர் எம்பி இன்ஜின், இன்னொன்று 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின். அந்த 1 லிட்டர் எம்பி இன்ஜின் வந்து நமக்கு வந்து 60,000 கிலோமீட்டருக்கு 0.52 ருபீஸ் ஆகுது. ஆனால் இதே நம்ம டிஎஸ்ஐ பார்த்தோம்னா 0.62 ருபீஸ் ஆகுது. கரெக்ட். ஸோ டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வேரி ஆகிறதுனால ப்ராப்ளி அந்த காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை காரும் ஒரு 7 கார் நம்ம பார்த்தோம். 7மே பெட்ரோல் வெஹிக்கிள் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பிராண்ட் வைஸ் ரேங்கிங் வந்து நம்ம பண்ணலாம். எது சீப்பு, எது காஸ்ட்லி. அதில் ஃபஸ்ட்டு சீப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்டு. அவங்க தான் வந்து இருக்கிறதுலே இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் மெயின்டெனன்ஸ் வந்து சீப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹுண்டாய் i20 இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டொயோட்டாவோட கிளான்ஸா 3rd பிளேஸ்ல இருக்கு. அப்புறம் சுசுகியோட பலினோ 4th பிளேஸ்ல இருக்கு. அடுத்து டாட்டாவோட அல்ட்ராஸ் வந்து 5th பிளேஸ்ல இருக்காங்க. ஹோண்டா ஜாஸ் வந்து 6th இருக்காங்க. volkswagenோட போலோ வந்து 7th பிளேஸ்ல இருக்காங்க. இப்போ இதுல இந்த ரிசல்ட்டை நீங்க பார்க்கும்போதே நிறைய சர்ப்ரைசிங்கா உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ மாருதி நம்ம வந்து சீப்புன்னு நம்ம கன்சிடர் பண்றவங்க 4th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஃபோர்டு வந்து காஸ்ட்லின்னு நினைச்சவங்க 1st பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் டாட்டா பார்த்தீங்க அப்படின்னா மாருதிக்கும் அடுத்து வந்து இருக்கு. ஹுண்டாய் 2nd பிளேஸ்ல இருக்கு. அஃப்கோர்ஸ் ஜெர்மன் வந்து எக்ஸ்பென்சிவ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து லாஸ்ட் பிளேஸ்ல இருந்து. இதுல வந்து அதுவும் பார்த்தோம்னா நம்ம டாட்டாவும் volkswagen மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு இன்டர்வல் வருது, மற்றவங்களாம் 10,000 வருது. ஸ்டில் நம்ம அந்த 60,000 கிலோமீட்டருக்கு என்ன
காஸ்ட் இருக்குன்னு தான் பார்க்குறோம். கரெக்ட். ஸோ நம்ம அனாலிசிஸ் படி என்னதான் அந்த மெயின்டெனன்ஸோட சைக்கிள்ஸ் உங்களுக்கு மாறினா கூட அந்த ஒரு சைக்கிளில் பண்ணக்கூடிய செலவுங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணி தான் நம்ம இதை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ டீசல் கார்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். டீசல் கார்ஸ்லையுமே வந்து நமக்கு ப்ரீமியம் ஹேஷ்பேக் வந்து ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதில் என்னென்ன கார் இருக்கு ப்ரோ? அப்போ நம்ம 2020 ஸோ நம்ம சொல்கிற மாதிரி 2020 அந்த BS6 வந்தப்போ பார்த்தீங்கன்னா 5 வெஹிக்கிள் இருந்திருக்கு. ஒன்று டாடா அல்ட்ராஸ், அப்புறம் ஹோண்டா ஜாஸ், ஃபோர்ட் ஃபீகோ, ஹுண்டா i20, அப்போலோவோட பட் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெஜாரிட்டி கார்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஹோண்டா ஜாஸ் இல்லை, ஃபோர்ட் ஃபிகோ இல்லை, ஹுண்டா i20 கிடையாது, போலோவோட டீசல் கிடையாது, போலோவே கிடையாது. ஸோ அப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து ஒன்று தான், டாட்டாவோட ஆல்ட்ராஸ் மட்டும்தான் இப்போ டீசல். பட் அதுவுமே டிஸ்கன்டினியூ பண்ண போகிறோம்னு சொல்லி ஆனாலும் இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? அப்போ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ டாட்டாவோட ஆல்ட்ராஸ் வந்து அந்த 60,000 கிலோமீட்டர் 5 இயர்ஸுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து 40,356 ரூபாய் வந்து உங்களுக்கு செலவாகுது. அதில் 1 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.67 ருபீஸ் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹோண்டா ஜாஸ் வந்து 41,400. இது வந்து டாட்டாவோட கொஞ்சம் நமக்கு வந்து காஸ்ட்லியராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்போ பெர் கிலோமீட்டருக்கு ₹0.69 ஆகுது. ஓகே. ஃபோர்டோட ஃபிகோ அப்படின்னு எடுத்தோம்னா 31,870 ரூபா வந்து உங்களுக்கு செலவாகுது. 0.53 ருபீஸ் வந்து பெர் கிலோமீட்டருக்கு நீங்கள் செலவு பண்ணணும். ஆமாம். அப்புறம் ஹுண்டா i20 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 30,600 ருபீஸ். இது வந்து ருபீஸ் பெர் கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா 51 இருக்குது, 0.51 ருபீஸ். ஓகே. அடுத்து volkswagenோட போலோ எடுத்துட்டோம் அப்படின்னா 43,200 ரூபாய் வந்து நீங்கள் செலவு பண்ணணும். 0.72 ருபீஸ் வந்து பெர் கிலோமீட்டருக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். அப்போது இதில் அகைன் ஜெர்மன் பிராண்டு தான் வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து இருக்குது. இது அப்படியே ஒரு ஆர்டராக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹுண்டாயோட i20 வந்து சீப்பாக இருக்குது. செகண்ட் வந்து உங்களுக்கு ஃபோர்டோட ஃபிகோ, தேர்டு வந்து டாட்டாவோட ஆல்ட்ராஸு, ஃபோர்த் வந்து ஹோண்டாவோட ஜாஸ், ஃபிஃப்த்து வந்து volkswagenோட போலோ. ஸோ இந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதில் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெயினாக இந்த மாதிரி சீரீஸ் நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்குறவங்க எனக்கு என்ன மெயின்டெனன்ஸ் செலவாகும் அப்படிங்கிற ஒரு பிளாங்காக வந்து இருக்கும். அதுக்காகவே ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களோட பையிங்கோட ப்ராசஸை. அப்போது இந்த ஒரு ஐடியா கிடைச்சது அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டை கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணாத விஷயம் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் காஸ்ட்டை வந்து இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. அது வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அப்போ 5 இயர்ஸ் நம்ம எடுத்தோம்னா இன்ட்டு 5 போட்டு அது ஒரு குமுலேட்டிவாக ஒரு ஃபிகர் வரும். அதையும் சேர்த்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் 5 வருஷத்துக்கு உங்கள் காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய செலவு. அது போக ஃபியூலோட காஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோஸில் வந்து இன்னும் அடுத்த செக்மெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து எல்லாரும் நினைப்பாங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற காஸ்ட்டை விட எங்களுக்கு அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட கார்ஸில் நமக்கு மேனுவல் புக் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளே போட்டிருப்பான், மேட்ரிக்ஸ் டேபிள் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்ன பண்ணணும், இது வெறும் இன்ஸ்பெக்ஷன் தான். செகண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ரீஃபில் இருக்கும், தேர்ட் சர்வீஸ் பார்த்தா சேஞ்சுன்னு போட்டிருப்பாங்க, இல்லை ரீப்ளேஸ்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக மேனுவல் படி பண்ணால் இந்த காஸ்ட் வரும். ஆனால் நீங்கள் நம்ம உங்களுக்கே தெரியும் டீலர்ஷிப்பில் வந்து சிலதை வந்து இல்லை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் வந்து இல்லை சேஞ்ச் பண்ணுங்கள், எனக்கு இப்போ ஏர் ஃபில்டர் வந்து எனக்கு ப்ளோயர் கொஞ்சம் சரியாக வரல, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ தான் அது காஸ்ட் வந்து அதிகமாக போகுது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மேனுவலை வச்சுட்டு நம்ம மேனுவலில் டேபிளில் என்ன போட்டிருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த காஸ்ட் வரும். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். ஸோ மீண்டும் அடுத்து இதே மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் டீட்டெயிலோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, விஜய். பை.